வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் இருக்கும் வகையில் அகழிகள் மற்றும் மின்சார வேலிகள் அமைக்கப்படும் என நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் உறுதி அளித்ததை தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாக அறிவிக்கப்பட்ட போராட்டம் வாபஸ். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. மழை பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்த ஆய்வினை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் கடந்த 2 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழகம் மாளிகையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து அரசுக்கு அறிக்கை அனுப்பும் வகையில் இன்று நெடுஞ்சாலைத்துறை, வேளாண்மைத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் அபாயகரமான மரங்களை அகற்ற சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தெரிவித்தார். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் 140 இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தும் 98 வீடுகள் சேதம் அடைந்துள்ளதாகவும் 8 தடுப்பு சுவர்கள் இடிந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மனித வனவிலங்குகள் மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்கும் வகையில் வனப்பகுதிகளில் அகழிகள் வெட்டப்பட்டு மின்சார வேலிகள் அமைக்க வேண்டுமென கோரி நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கூடலூரில் மனித வனவிலங்குகள் மோதலை தடுக்க அகழிகள் வெட்டப்பட்டு மின்சார வேலிகள் அமைக்கப்படும் என நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உறுதி அளித்ததை தொடர்ந்து இன்று நடைபெறவிருந்த உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் பெறுவதாக காங்கிரசினர் தெரிவித்தனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு கூடலூர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக வனவிலங்குகள் அச்சுறுத்தலை எதிர்த்து உடனடியாக வனத்துறை நடவடிக்கை எடுக்க கோரி கூடலூர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருந்தோம். அந்த போராட்டத்தை அறிவித்து உடனடியாக வனத்துறை நடவடிக்கை எடுத்து அங்கிருக்கிற மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். நேற்றைய தினம் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுகின்ற வகையிலே எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கும், நீங்கள் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தலுக்கு இணங்க அதற்கு வேண்டிய நிதிகளையும் ஒதுக்கி மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்தில் உடனடியாக பேசி தீர்வு காண்பது என்ற வாய்மொழி உத்தரவை ஏற்று நாங்கள் இன்று எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் செய்திருக்கிறோம். இன்று எல்லா அதிகாரிகளுடனும் கலந்து ஆலோசனை செய்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினரும் நமது சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்களும் எல்லாம் கலந்து ஆலோசித்து அதிகாரிகளிடம் ஆலோசித்து நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். விரைவில் ட்ரெஞ்சு எல்லா ஃபாரஸ்ட் எண்ட்லி ட்ரெஞ்சு போடுறது, அதோட சேர்ந்து சோலார் ஃபென்சிங் அமைத்து மேலும் இன்ட்ரீம் மெஷர்ஸா இப்போ கும்கி யானைகளை அதிகப்படுத்தி அங்கு விவசாய பகுதிகளில் இருக்கின்ற அந்த காட்டு யானைகளை விரட்டுவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும். நிச்சயமா நல்ல ஒரு முடிவு வரும்னு நாங்கள் அதுல எதிர்பார்க்கிறோம். அத்திக்குண்ணா இல்ல, அஞ்சு குந்து மக்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். எல்லாமே ஒரே கோர் இஷ்யூ தான். ஏன்னா யானைகளே அங்க இல்ல, அவர்கள் தொடர்ச்சியாக இருந்துட்டு தான் வராங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் அறிவிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு அரசு எடுக்காவிட்டால் அல்லது வனத்துறை அதிகாரிகள் எடுக்காவிட்டால் மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஒன்று கூடி அடுத்த கட்ட எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம்.